ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெறும் கடலை மாவை வச்சு நம்ம மிக்சர் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ கடையெல்லாம் இல்லாத சமயத்தில் நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருப்போம். அதுவும் தினமும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டெய்லியும் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டே இருக்கணுமே அப்படின்னு. அதுவே மிக்சர் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு வாரம் கூட நமத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக இருக்கும். அப்பப்போ வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்குறவங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. வாங்க மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஓமப்பொடி செஞ்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை சலிச்சு எடுத்துருக்கேன். எப்போவுமே மாவு ஐட்டம்லாம் செய்யும்போது சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். அரிசி மாவு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய கப்பில் எடுத்தாலும் கடலை மாவு 1 பங்குன்னா அதில் 1/4 பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை அளவுக்கு ஓமம் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நான் வடிகட்டி இந்த தண்ணியை சேர்த்துடுறேன். ஓமம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 சிட்டிகை அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு. நம்ம சட்னி எல்லாம் தாளிப்போம் பார்த்தீங்களா, ஒரு குட்டி பேன் மாதிரி, அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாக எண்ணெய் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா நம்மளால் ஓமப்பொடி பிழியவே முடியாது. அதே சமயம் இலக்கமாக ரொம்ப இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா லைட்டாக அப்படியே உள்ளே போகணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சும்மா லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே லைட்டாக உள்ளே போகணும். அப்படி அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஓமப்பொடி செஞ்சுக்கலாம். முறுக்கு குழாய்க்குள்ளே எப்போவுமே நம்ம செய்யும் பொழுது எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு முறுக்கு குழாயில் சேர்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஓமப்பொடி சுற்றிடலாம். கை விடாமல் அப்படியே இப்படி விட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே ஒரு 30 செகண்ட் கழித்து இதை திருப்பி போட்டுக்கலாம். ஓமப்பொடியெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், ஓமப்பொடி வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ஓமப்பொடியை சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ காரா பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடுறேன். பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாக காய வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம மாவை எடுத்து ஊற்றினோம்னா இது போல் கீழே விழும்பொழுது இந்த பபிள்ஸ் மாதிரிலாம் வரக்கூடாது. நேராக உள்ளே மாவு ஃப்ரீயாக விழணும். அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணணும். 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சோடா உப்பு சேர்த்து செய்யும்பொழுது காரா பூந்தி நல்லா எழும்பி வரும். இப்போ சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றும் பொழுது தெரியும் பாருங்கள், நல்லா ஈஸியாக. அது பாருங்கள், இந்த மாதிரி மாவு ஊற்றும் பொழுது கரெக்டாக விழணும். இந்த மெஷர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம காரா பூந்தி செஞ்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் கையில் இப்படி விட்டிங்கனாலே தெரியும். போட்டதுமே மாவு நல்லா மேலே எழும்பி வரணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டியை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். மாவு எடுத்துகிட்டு இதில் இப்படி ஊற்றினோம்னா அதுவாக கீழே இறங்கணும். நம்ம எதுவுமே தட்டக்கூடாது. இப்படியெல்லாம் வச்சு தேய்க்கவே கூடாது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா முத்து முத்தாக விழுது பாருங்கள். காரா பூந்திக்கு கொஞ்சம் வேகணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதனால் 1 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணணும்.
பாருங்கள் காரா பூந்தி வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி காரா பூந்தி தேவறதுக்கெல்லாம் இது போல் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம காரா பூந்தியை கரண்டியில் ஊற்றும் பொழுது ஒன்று துணியை போட்டு நல்லா தொடச்சிடுங்க. அப்படி இல்லைனா தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும். நம்ம மாவை நல்லா தண்ணியாக கரைச்சா மட்டும்தான் இது போல் கரண்டியில் ஊற்றும்போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து இறங்கி விழும். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம காரா பூந்தியாக செஞ்சு எடுத்துக்கலாம். காரா பூந்தி ஃபுல்லாக நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு எடுத்து அதே கப்பில் வேர்க்கடலை 1/4 கப்பு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது போல் கரண்டியில் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் பொட்டுக்கடலை 1/4 கப் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது, கொஞ்சமாக வறுபட்டால் போதும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை இது போல் கட் பண்ணி சேர்த்தோம்னா மிக்சரில் எல்லா இடத்துலையும் இருக்கும் முந்திரி, அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முந்திரியும் வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். இதே கப்பில் அவலும் 1/4 கப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு அவல் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 7-8 பல் எடுத்து பாருங்கள், சும்மா லைட்டாக தான் நான் தட்டி இருக்கேன், ரொம்பலாம் ஓப்பன் ஆகலை பாருங்கள். சும்மா லைட்டாக ஒரு தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பூண்டையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம எடுத்துக்கலாம். தோலோடு இடித்து சேருங்க பூண்டு, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மிக்சர். கடைசியாக கருவேப்பிலை பொரிச்சுக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரிச்சிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க, மிக்சர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் பெருசாக எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற காரா பூந்தியை சேர்த்துக்கிறேன். ஓமப்பொடியை சேர்த்துக்க போகிறோம். ஓமப்பொடியை வந்து சின்ன சின்னதாக நம்ம உடச்சி சேர்த்துக்கணும். இப்படி கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக அது நொறுங்கி விழுந்துடும். ஓமப்பொடியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கருவேப்பிலை, முந்திரி, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அவலுக்கு, வேர்க்கடலை இது எல்லாத்துக்கும் தான் நம்ம உப்பு மிளகாய் பொடி சேர்க்கணும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மீடியமாக எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் காரம் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் இவ்வளோ நேரம் நான் கையில் தான் மிக்ஸ் பண்ண பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது. எல்லாம் கரெக்டான அளவு கொண்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக மிக்சர் வரும். பாருங்கள், நான் கொஞ்சம் மாவு தான் சேர்த்துருந்தேன், அதுக்கே எவ்வளோ மிக்சர் வந்திருக்கு பாருங்கள். பேக்கரியெல்லாம் இப்போ எதுவுமே இருக்காது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். என்னடா செய்யறது நீங்களும் யோசிச்சுட்ருப்பீங்க. இது போல் மிக்சர் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமத்து போகாமல் 1 வாரம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்கும்பொழுது நீங்கள் இது கொஞ்சம் எடுத்து பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா அழகாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக எண்ணெயே இல்லாமல் நல்லா சூப்பராக நம்ம மிக்சர் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் மிக்சர் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.